எனக்கருளதை புரிய வந்த ஐயனே நீலகண்டா நீலகண்டா சிறமேல் கொண்டே சிவமே அருள்தவமே நான் வணங்கும் ஆண்டவரா கண் விழித்து பார்க்கலாம் இந்த காட்சியை காண நாட்களாக உன் திருமுகத்தை பார்க்க வேண்டும் உன்னிடத்தில் நல்லாட்சி பெற வேண்டும் என்பதற்காகவே காத்திருக்கிறேன் ஆண்டவா பரம்பொருளே முக்கன் மூர்த்தியே எறும்பு 84 லட்சம் ஜீவராசிக்கு படியிறக்கக்கூடிய பரம்பொருளே அடியனுக்கு காட்சி கொடுத்த திருவருளே எல்லை இல்லாமல் இதுவரை தவத்தை வச்சிலே அகமகின்றே இந்த ஆனந்த தாண்டவ மூர்த்தி அவரது விருப்ப பிரகாரம் வேண்டிய வரத்தை அல்பாளிக்கவே ஓடோடி வந்திருக்கிறார் ஆண்டவா மகதேவனே
மகிழ்ச்சி அடைந்தேன். பூவுலகில் பிறந்தவன் என்னை போன்ற என் தாயார்கள் எத்தனையோ பேர் உன்னிடம் வந்து அரிய பெறும் வரத்தை பெற்றார்கள். யாரும் நினைத்து வாழவே இல்லை. வரத்தை பெற்றவர்கள் வரம் வாங்கிய விவரத்தை தெரிந்து அந்த நாராயணன் பல உருவங்களை தரித்து என்னை போன்ற என் பரம்பரையில் உதித்த அசுர கூட்டங்கள் அனைவரையும் அழித்தான். அவர்களை போல நான் அழியக்கூடாது. பிறந்தது ஒரு நாள், வாழ்வது சில நாள், இறப்பது ஒரு நாள். இந்த 3 நாட்களிலே மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு அடைந்திருக்கிறது. பிறந்தவன் யாராக இருந்தாலும் ஒரு நாள் இறந்துதான் ஆக வேண்டும் என்பது விதி. ஆனால் அவர்களை போல இறக்க கூடாது என்பதற்காக எனக்கு சாகா வரம். குழந்தாய், பிறப்பு என்பது ஒன்று உருவானால் இறப்பு என்பது என்றாயிரம் ஒரு நாள் நிச்சயம் உண்டு. அப்படி இருக்க என்னால் உனக்கு சாகா வரம் அருள்வாளிக்க முடியாது. வரத்தை மாற்றி அமைத்து கேட்கிறார்கள். வேதா உடல் என்ற வரம். உமது தேகம் தீயிட்டு கொளுத்தினாலும் ஏன் அஸ்ததிக்கும் பாலங்களில் ஒருவனை தேடக்கூடிய அக்னி தேவனே நினைத்தாலும் உன்னை எரிக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட வேகாத உடல் என்று சொல்லக்கூடிய வரத்தையும் என்னால் உனக்கு கொடுக்க முடியும். போதா செல்வம் என்ற வரம். தவசீரன் தவத்தின் வருகையால் இறையே குறித்து அன்பின் காரணமாக அன்பே சிவம் என்ற வார்த்தைக்கிணங்கு அருளான வார்த்தை பெற்றுவிட்டார். ஆகையால் எனது வைத்தியன் துணைவியாக கிடைக்கூடிய அஷ்டலட்சுமியின் அனுகிரகம் முழுமையாக உனக்கு கிடைக்கட்டும். போதா செல்வத்தை அருள்வாழ்த்தி போதுமா? ஆண்டவா, கேட்டபடி கேட்ட வரத்தை கொடுக்காமல் கடைசியாக செல்வத்தை கொடுத்தீரே, எல்லையில்லா மகிழ்ச்சிதான், ஆனந்தம் தான். ஆனாலும் மற்றொரு வரம் ஒன்று எனக்கு வேண்டும். மற்றொரு வரம்? இது போதாதா? போதாது. சரி, அப்படிப்பட்ட வரம் தான் என்ன? யாராக இருந்தாலும் எனது வலது கரத்தை எவர் ஒருவர் சிரத்தின் மீது நான் வைக்கிறேனோ அவர்கள் அப்படியே எரிந்து சாம்பலாக வேண்டும். இந்த வரம் எனக்கு வேண்டும். அவள் வார்த்தை கேட்காமல் மீறிவிட்டே அவளுக்கு வரத்தை கொடுப்பதற்காக தன்னுடைய வலதுகரம் யாருடைய சிரத்தினால் பட்டாலும் 10 எழுதுபவருடைய வரத்தை கேட்கிறானே. சரி, இதுவரையும் இல்லை என்று சொல்லாதனால் இப்போ சொல்வேன். இல்லை குழந்தாய், உனது விருப்ப பிரகாரம் கேட்டது கேட்டபடி என்னப்படியே தந்தேன். உன்னை போன்ற பக்தர்கள் ஏராளம் எனையே துய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் வேண்டிய வரத்தை அனுபவிக்க வேண்டும். அது ஏன் சென்று வரட்டுமா? தாராளமா.